பாஜக எம்எல்ஏ உதவியாளரின் உறவினர் வீட்டில் ஐடி ரெய்டு நடைபெற்று வருகிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் காரமுகில் இணைப்பில் இருக்கிறார். காரமுகில், விரிவான விவரங்கள். ஒசூர் ஜலகண்டேஸ்வரர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் தான் லோகேஷ் குமார். இவர் புக்கசாகரம் என்ற பகுதியில் SABL என்ற பெயரில் ஜல்லி கிரசர் நடத்தி வருகிறார். இவர் கடந்த 28ஆம் தேதி பெங்களூர்ல இருந்து காரில் ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து வர்றாரு ஒசூருக்கு. அவர் வீட்டுக்கு வரும்போது தமிழக எல்லையான ஜூஜுவாடி என்ற பகுதியில் தான் பறக்கும்படை போலீசார் ரூபாய் 10 லட்சத்தை பறிமுதல் செய்திருந்தார். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை முறைப்படி ஓசூர் சார் ஆட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதை அடுத்து வருமான வரித்துறையினர் அவருடைய இல்லத்தில் அதாவது வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்டார். அதாவது நேற்று இரவு முதல் சோதனை நடத்தி வருகிறது. தொடர்ந்து சோதனை மேற்கொண்டதில் இன்று காலை பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தனியாக ஒரு சூட்கேஸில் எடுத்துச் சென்றனர் வருமான வரித்துறையினர். அந்த வருமான வரித்துறை கொண்டு சென்ற பணம் சுமார் 1 கோடி ரூபாய் 20 லட்சம் என தெரிகிறது. இந்த நிலையில் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளும் சுமார் 100 பவுன் தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் நகைகளை மூக்கண்டப்பள்ளி பகுதியில் உள்ள SBI அலுவலகத்தில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். இதை அடுத்து தொடர் விசாரணையில் இவருடைய மாமனார், அதாவது லோகேஷ் குமாருடைய மாமனார் மஞ்சுநாத் என்பவர் கர்நாடக மாநிலம் பாஜக எம்எல்ஏ பைரதி பசவராஜ் என்பவரிடத்தில் உதவியாளராகவும் பணிபுரிகிறார். இந்த நிலையில் அவர் மூலமாக தற்பொழுது நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக பாஜகவின் தேர்தல் செலவுக்காக கூட கொடுத்து அனுப்பியிருக்கலாம் என தெரிகிறது. இதையடுத்து தொடர்ந்து லோகேஷ் குமாரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது அவருடைய லோகேஷ் குமாரனுடைய கனிமவள பகுதியில் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அந்த பகுதியில் கிரசரல் யாராவது பதுக்கி வைத்திருக்கலாம் எனவும் பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவது இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.